Welcome to RJ Tamil Windows. Tamil Windows. Tamil Windows. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க நம்ம RJ Tamil Windows. நான் உங்கள் RJ ரஞ்சித் வந்தாச்சு. இன்றைக்கி யூடியூப் சீரிஸோட செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் சேனல் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு கரெக்டான அக்கௌண்ட்டு தான் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த அக்கௌண்ட்டில் உங்கள் யூடியூப் சேனல் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை தான் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் தான் நான் இப்போதைக்கு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த அக்கௌண்ட் தான் இப்போ சைன்இன்லேயும் இருக்குது. ஸோ உங்கள் அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டோ அந்த அக்கௌண்ட் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி அங்கே வந்து வேறு அக்கௌண்ட் சைன்இன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் சைன் அவுட் அண்ட் டர்ன் ஆஃப் சிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த அக்கௌண்ட்டு லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் இந்த இடத்துல சூஸ் அனதர் அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். ஸோ அந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இதே மாதிரி மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டர்ன் ஆன் கெட் ரிக்வஸ்ட் டிஸ்டர்ப் சைட். ஓகேவா? எஸ், கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஸோ டர்ன் ஆன் ரிக்வஸ்ட் டிஸ்டர்ப் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரோட சைட் வியூ வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஃபோனில் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே தெளிவாக தெரியும். ப்ளஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா அக்சசபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிவிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சர்ச் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா studio.youtube.com டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கோ. ஸோ இது ஓப்பன் ஆகட்டும். ஸோ கஸ்டம் URL அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் அப்படின்னா என்னென்னா, யூடியூப் அக்கௌண்ட்டை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கஸ்டமைசேஷன். ஸோ இதில் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு கஸ்டம் URL க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த புது சேனல் இன்னும் மீட் பண்ணலை. ஸோ மீட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படி தோணுச்சு, வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ RJ Tamil Windowsலேயே நான் கஸ்டம் URL க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இந்த 4 எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தலாம். ஸோ ஒரு கஸ்டம் URL அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. கஸ்டம் URL அப்படின்னா உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு ஐடென்டிட்டி. இப்போ யூடியூப் www.youtube.com/ அப்படின்னு சொல்லி உங்கள் நேம், உங்கள் சேனல் நேம் டைப் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சேனல் வந்து ஒரு டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடும். சாரி, உங்கள் வீடியோஸ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா youtube.com/C அப்படின்னு போட்டு உங்கள் நேம் வரும். ஸோ இந்த 2 நேமில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த C அப்படி இல்லைன்னா C இல்லாமல் உங்கள் நேம் வந்து நீங்கள் அங்கே வச்சுக்கலாம், உங்கள் சேனல் நேமு. ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஷேரும் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாருக்கூடையும். ஓகே கைஸ், இதுக்கு வந்து 4 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து உங்கள் சேனல் க்ரியேட் பண்ணி 30 days ஆகிருக்கணும். சரியா? 1 மாதம் அளவில் ஆகிருக்கணும். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஃபோர்த் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் சேனலுக்குன்னு தனியாக ஒரு பேனர் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக்சர், பேனர் இது 2 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் ஐடென்டிட்டி காட்டுறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம studio.youtube.com வந்துட்டோம். இங்கே பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அது வந்து இன்னொரு வீடியோ வரும். இன்றைக்கி கஸ்டமைசேஷன் மட்டும் பார்ப்போமா? ஓகே, டன். ஓகே, இந்த கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, சேனல் கஸ்டமைசேஷன் ஹெட்டிங் 1. சரியா? இந்த ஹெட்டிங் தான் அது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லே அவுட் டேப். இந்த லே அவுட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாங்க நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ எந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் உங்கள் சேனலில், அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டில் டாப்பில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேனல் ட்ரைலர் ஃபார் ஹூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். ஸோ அது வந்து வைக்க விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம். ஆட், இந்த ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் காமிக்கும், நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டபிள் வீடியோஸ். பட் இது ஒன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டாது. இது நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் செக்ஷன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது செக்ஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு வீடியோஸ் கூட நம்ம போஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு வீடியோ ஆட் பண்ணி காட்ட மாட்டேன். ஸோ
ஸோ காட்டவும் முடியாது இல்லையா. ஓகே டன். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்காக நேவிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாக் பேக்கில் இருக்க இந்த ப்ராப்ளம் நேவிகேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் பாருங்கள். அதில் டாக் பேக்கான எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அதில் எப்படி ஹெட்டிங்காக நேவிகேட் பண்ணுறதுன்னு எல்லாமே சொல்லியிருப்போம். ஓகே டன். ஸோ லே அவுட் டேப்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கும். பிராண்டிங் டேப் அப்படின்ற ஒரு டேப் இருக்குது. பேசிக் இன்ஃபோ டேப் ஒன்று இருக்குது. ஓகேவா. இப்போ இந்த பேசிக் இன்ஃபோ டேப் தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பேசிக் இன்ஃபோவில் தான் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனல் நேம் சரியா, ஆர்ஜி ரஞ்சித், இதை நம்ம அங்கே காமிச்சோம் இல்லையா ஃபஸ்ட் வீடியோவில், அதுதான் இது. ஸோ எடிட் சேனல் நேம் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி எழுதுனது இருக்குது. ஆட் லாங்குவேஜஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு யூடியூப்லேருந்து கொடுத்துருக்க கஸ்டம் URL சரியா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் சேனலுக்கு நான் சொன்ன இந்த 4 க்ரைட்டீரியாஸும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே கஸ்டம் URL க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அது எப்படின்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். ஸோ ஆட் லிங்க்ஸ் தட் யூ வாண்ட் டு ஷேர் வித் யுவர் வியூவர்ஸ் அப்படின்னா உங்களோட இன்ஸ்டா இப்போ நாங்கள் ஆட் லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா லிங்க் டைட்டிலு. ஸோ ஃபேஸ்புக்கு URL. ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று அடுத்து ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ காண்டாக்ட் பீப்புள், உங்களுக்கு பீப்புள் எப்படி காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமெயிலோ ஃபோனோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகேவா. இதில் அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. ஸோ இந்த சேனல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டட் பேசிக் இன்ஃபோ டேப். ஸோ பேசிக் இன்ஃபோவில் தான் இது எல்லாமே இருக்கும். இந்த கஸ்டமர்லேருந்து எல்லாமே இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சரியா. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வீடியோஸ் போடுறோன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்ம சொல்லிடணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி சேனல் வச்சுருக்கீங்களோ ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக் தமிழ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு உங்களுக்கு தோணுமோ அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸாக கொடுத்துட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்கள் சேனல் ரிலேட்டடான எல்லா கீவேர்ட்ஸுமே நீங்கள் சர்ச் பண்ணி அதாவது டைப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ சொல்லலாம் 500 வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 500 கீ வரைக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மியூசிக் சேனல் வச்சுருக்கீங்கன்னா என்ன சேனலோ அந்த நேமு ப்ளஸ் அது எது ரிலேட்டடானது, அதில் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடுவீங்க, அந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு ஓகே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் போட்டே இருக்கணும். அதில் போட்டே இருந்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் சேனல் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கீபோர்டு பிளேயர் நீங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு கீபோர்டிஸ்ட் சரியா. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் பிளேயர்ன்ற மாதிரி ஒரு கீபோர்ட் பிளேயர், ஒரு கீபோர்டு கிளாஸு, லைக் மியூசிக் க்ரியேட்டர், இந்த மாதிரி நீங்கள் நிறைய போட்டுகிட்டே இருக்கும்போது ஸோ இங்கே ஏதோ ஒரு சஜஷனில் டைப் பண்ணும்போது உங்கள் சேனல் உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி காமிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன்ஸ் கேன் ஈஸிலி கெட் யுவர் சேனல். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஓகேவா. பேசிக்ஸில் இவ்வளோ தான். அட்வான்ஸ் செட்டிங்ஸ் பார்த்தலாம். ஓகே தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சேனல் உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான சேனலான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ஸுக்கான கண்டென்ட் அப்லோட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இது ஆல்வேஸ் நாட் டிக்கில் தான் இருக்கும். அங்கேயும் வேணும்னா நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் லிங்க் அக்கௌண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா உங்கள் சேனல் எப்போ மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகுதோ லைக் அந்த டைம் வரும்ச்சோ
அந்த டைம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மெயில் பண்ணுவாங்க. சரியா, யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் மானிட்டைசேஷன் ஃப்ரம் யூடியூப் அந்த மாதிரி அப்ளை பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மெயிலை பார்த்துட்டு ஆட்சன்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக் கேப்ஷன்ஸ் லைக் உங்கள் வீடியோவில் வர எல்லா வேர்டும் இங்கிலீஷோட இருந்துச்சு அப்படின்னா அது கேப்ஷன் காட்டணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் ஷோ பொட்டன்ஷியலி இன்னும் அப்ரோப்ரியேட் வேர்டுன்னு இருக்குது. இது எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்கிறேன். ஓகே இது வேணாம், இது நாட் டிக்லேர் இருக்கட்டும். ஓகே, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியணுமான்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, அது டிக்லேர் இருக்கும். டிஸ்பிளே த நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன் யுவர் சேனல். சரியா, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வேண்டாம். மேனேஜ் யூடியூப் அக்கௌண்ட். ஸோ ரிமூவ் யூடியூப் கண்டென்ட், இங்கேயும் கண்டென்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் சேஞ்சஸ் சேவ்டுன்னு வந்துடும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைசேஷன். ஸோ இந்த கஸ்டமைசேஷனில் என்னென்ன பார்த்துக்கணும், ஒரு ஷார்ட் சம்மரி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் உங்களோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் இதெல்லாமே நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். லைக் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு URL இருக்கும் யூடியூப்லேருந்து. அது வேணும்னா பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த கஸ்டம் URL வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கஸ்டம் URL சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4 க்ரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வீடியோட பிகினிங்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். எவ்வளோ கீவேர்ட்ஸ் உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கோங்க உங்கள் சேனல் ரிலேட்டடான. சரியா? ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்ஸ்க்கான சேனலா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எந்த ரெசிடென்ஷியல் கண்ட்ரி, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வீடியோஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுவும் நீங்கள் இங்கே செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ பார்ட் 3ல் சந்திக்கிறேன். ஸோ பபாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.